என்ன மயிலு திம்ஸ்கிட்டே எல்லாரும் வந்திருக்காளுங்க. நம்மளா செலக்ட் ஆயிருவோமா? நம்ம என்ன மல்யுத்த போட்டிக்கா வந்திருக்கோம்? பிசிக்கல் ஃபிட்னஸ் சரியா இருந்தா போதும். ஐபிஎஸ் ட்ரைனிங்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தனா உன் கூட சேர்ந்து அப்ளிகேஷன் போட்ட பாவத்துக்கு கான்ஸ்டபிள்ல செலக்ட் ஆகிறதே கஷ்டம்னு சொல்லிட்ட பாத்தியா? நான் ஒன்ன சொல்ல மயிலு, என்னதான் சொல்லிக்கிட்டேன். அடுத்தவங்களை பார்த்து பயப்படாம நாம செய்யறத ஒழுங்கா செஞ்சாலே போதும். எல்லாத்தையும் பாஸ் ஆயிடலாம். வா. யாரோ வந்திருக்காங்க. தமிழ்நாடு காவலர்கள் தேர்வாணையம் நடத்தும் இந்த பெண் காவலர்கள் தேர்வு முகாமிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு செந்தமிழ் அவர்களை இந்த தேர்வு முகாமை தொடங்கி வைக்குமாறு அழைக்கிறோம். சார், தேங்க்யூ சார். தேர்வுக்கு வந்திருக்கும் போட்டியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக அளவில் திறமையான காவல்துறை வரிசையில் நமது தமிழ்நாடு காவல்துறைக்கு முக்கியமான இடம் உண்டு. அதன் ஒரு அங்கமாக பங்கேற்க விரும்பி இந்த தேர்வுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம் காவல்துறை மீது நீங்கள் வைத்திருக்கும் மரியாதைக்கும் ஆர்வத்திற்கும் ரொம்ப நன்றி. இந்த மைதானத்தை தொடர்ந்து இரண்டாவது நாளாக தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று வரைக்கும் சேலம் முகாம்ல 68 பேரை நாங்க தேர்வு பண்ணியிருக்கோம். இன்னும் 2 நாட்களுக்கு தேர்வு நடக்க போகிறது. இங்க இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல தேர்வாகி காவலர்களா பணிபுரிய போறாங்க. நம்ம காவல்துறையில் பெண் காவலர்களின் பங்கு ரொம்ப முக்கியமானது, பாராட்டத்தக்கது. ஆண்களை விட அவர்கள் செய்ய முடியாத பல சாதனைகளை நம் பெண் காவலர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த தேர்வு மிகவும் நேர்மையாகவும் முறையாகவும் நடக்கும். நீங்க முனைப்போடும் மன உறுதியோடும் உங்க திறமையை காட்டுங்க. இங்க வந்திருக்கிற எல்லாரும் வெற்றி பெறும். உங்களை எல்லாம் காவலர்களா பார்க்கணும்னு நான் வாழ்த்துறேன். நன்றி. இப்போது போட்டியாளர்களின் உயரம், எடை ஆகியவற்றை பார்ப்போம். அதில் முழு தகுதி உடையவர்களுக்கு 3 கட்டமாக தேர்வுகள் நடைபெறும். நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல், 400 மீட்டர் ஓட்டம். குறித்த நேரத்தில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை தாண்டி செல்ல வேண்டும். அப்போ நீங்க தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது போட்டி இல்ல, தகுதி தேர்வு. இலக்கை தாண்டுற ஒவ்வொருத்தரும் தேர்வு செய்யப்படுவீங்க. இந்த தேர்வை கண்காணிக்கிறதுக்காக ஒரு அதிகாரி இருப்பாரு. உங்களுக்கு ஏதாவது குறைகளோ சந்தேகங்களோ இருந்தா அவர்கிட்ட முறையிடலாம். நீங்க இப்போ கலந்து செல்லலாம்.
என்ன மயிலு, இந்நாள் தான் செலக்ஷன் ஆபீசர் போல. இவர் எப்படி உன்னை செலக்ட் பண்ணுவாரு? இவரால என்ன பண்ண முடியும்? ஓட முடியாம தாண்ட முடியாம காலை கட்டி போட முடியுமா? நம்ம தாண்டுற நீளத்தையும் ஓடுற நேரத்தையும் குறிக்க வேண்டியதுதான் அவரோட வேலை. சரி விடு, பாத்துக்கலாம். தேர்வுக்கு வந்திருக்கும் பங்கேற்பாளர்கள் உங்களுக்கான எண்களை பெற்றுக்கொண்டு நீளம் தாண்டும் இடத்திற்கு வரவும். காவலர் தேர்வு கண்காணிப்பு அதிகாரி வந்து கொண்டிருக்கிறார். வா போலாம். பானு 3.55 meters, sir. ஓவியா 3.60. 394 தேன்மொழி. பேசாம அவன் தலையில ஏறி குதிச்சிரவா? தீனு வந்த வேலைய பாரு போ. .30. 389 தங்கமயில். ஆல் தி பெஸ்ட் டி. .55.
என்னடி என்ன மீறி நீ எப்படி ஜெயிச்சிருவ நானும் பாக்குறேன். பானு. $3.80 sir. Double 4-3 Nandini. $4.95 sir. தேன்மொழி. நல்லா பண்ணு. $5.25 meters sir. 389 தங்கமயில். ஆல் தி பெஸ்ட் டி. $5.56 meters sir. ஏய், என்னடி பண்ற? இல்லடி, வார்ம் அப் பண்றேன். நீ பண்றதெல்லாம் பார்த்தா வார்ம் அப் பண்ற மாதிரி தெரியல. பேசாம எந்திரிச்சு வா. ஏய், ஓட போறோம்டி. பாடி பாத்துக்கலாம். சரியா, நான் பாத்துக்கிறேன். நான் உன்னை கூப்பிடுறேன். மயிலு, மயிலு வராண்டி. வரட்டும்டி, பேசாம இரு, பாத்துக்கலாம். என்ன மயிலு, நீ என்ன பண்றீங்க? நீளம் தாண்டுற, குண்டு வீசுற,
போலீஸ் செலக்ஷனுக்கு வந்திருக்கேன் சார். புரியலையே. ரைஸ் மில்ல பாக்கும்போது தலையில துண்டா கட்டிக்கிட்டு கூலிக்காரியா நின்ன, இப்போ கான்ஸ்டபிள் செலக்ஷன்ல வந்து கலந்துக்கிறேன்ற உன் திட்டம் தான் என்ன? அந்த ஐபிஎஸ் கனவு என்னாச்சு? ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க கூலி வேலைக்கு போக கூடாது, கான்ஸ்டபிள் செலக்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு சட்டம் ஒண்ணும் இல்லையே சார். ஹ, இப்படி எல்லாத்துலயும் லாஜிக்காவே பேசுனீனா நான் என்ன பதில் சொல்றது? சொல்லு. ரன்னிங்னு ஒண்ணு இருக்குல்ல, நல்லா ஓடணும், சரியா? வாழ்த்துக்கள். இவெல்லாம் விளங்கவே மாட்டான்டி. அப்படியெல்லாம் பேசாதடி. இங்க நம்ம செலக்ஷனுக்கு வந்திருக்கோம். அவரு செலக்ஷன் ஆபீசர். அந்த மரியாதையை நம்ம கொடுக்கணும். உன் பெருந்தன்மைலாம் எனக்கு வராது சாமி. சரி வா, இங்க இருந்து போலாம். ஹே, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். உண்மையை சொல்வியா? கேளுடி. அதிகாரி ஆகணுங்கிற படிப்பை விட்டுட்டு சாதாரண கான்ஸ்டபிள் செலக்ஷனுக்கு வந்திருக்கோமேன்னு உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? இல்லையே தேனு. இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்ன பதில தான் உன்கிட்டயும் சொல்றேன். நான் ஒன்னும் ஐபிஎஸ் எழுத போறதே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு இந்த செலக்ஷனுக்கு வரல. ஐபிஎஸ் ஆகுற வரைக்கும் குடும்ப செலவுக்கு ஒரு வேலை வேணும். ரைஸ் மில் வேலைக்கு பதிலா இந்த வேலை, அவ்வளவுதான். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கத்தேன்னு, பறந்து போறணும் நடந்து போறணும், நான் ஆசைப்பட்ட உயரத்தை அடைஞ்சு தீருவேன். வா. அனைவரும் தயாராக ஏய், புரியா? பெரிய தொண்டர் கூட்டம், தலைவர் அப்படி ஒரே ஆத்துறீங்களாக்கு. எல்லாரும் நல்லா கவனிங்க. இங்க இருந்து அந்த கோடு போட்ட தூரம் வரைக்கும் 400 மீட்டர். 2 நிமிஷத்துக்குள்ள எல்லாரும் ஓடிட்டு வரணும். கடைசி நிமிஷத்துல இருந்து விசில் அடிப்பாங்க. விசில் சவுண்டுக்குள்ள யாரெல்லாம் வரீங்களோ அவங்க மட்டும் தான் செலக்ட் பண்ணப்படுவீங்க. இல்லாதவங்க எல்லாம் செலக்ட் ஆக மாட்டீங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். ரெடி? மயிலு, நாய் துரத்தறதா நினைச்சு நல்ல நெருப்பு மாதிரி ஓடலாம். ரெடி? ஸ்டடி. சார், தங்கமயில் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு சார். இப்போ என்ன டைம் சார் போடுறது? வழக்கம் போலதான். சரிங்க சார். நாம எதுக்குடி இப்ப வெட்டியா உட்கார்ந்துருக்கோம்? வீட்டுக்காவது கிளம்பலாம்ல.
ஏண்டி ரிசல்ட் என்னன்னு தெரியாம போலான்ற? அந்த குருமூர்த்தியை பார்த்ததுமே ரிசல்ட் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ சொன்னியன்னு தான் நான் எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டேன். நாம ஒன்னும் பேருக்கு கலந்துக்கல தேனு. எல்லா டெஸ்ட்லயும் நம்ம நல்லா பண்ணிருக்கோம். அதெல்லாம் சரிதான். ஆனா செலக்ட் பண்ற இடத்துல அந்த ஆள் தான் இருக்கானே. இருக்கட்டும், நம்ம எதிரியால கூட நிராகரிக்க முடியாத அளவுக்கு நம்ம ஜெயிக்கணும். ஜெயிப்போம். நீ என்னமோ நம்பிக்கையா சொல்ற. பாப்போம். கண்டிப்பா ஜெயிப்போண்டி, நீ கவலைப்படாம இரு.